இந்த நாட்டில் எங்க போனாலும் ரணில் 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 தான் இருக்குது. வடக்கு போனாலும் ரணில் தான், கிழக்கு போனாலும் ரணில் தான், தெற்கு போனாலும் ரணில் தான், மேற்கு போனாலும் ரணில் தான். இந்த ஒரு வார காலமாக எங்க போனாலும் ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்க. எனக்கே பெரிய ஆச்சரியமா இருக்குது. இந்த நாட்டில் நான் கிட்டத்தட்ட 16-17 வருஷமா அரசியல்ல இருக்கிறேன். பல ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு நாங்க வேலை செஞ்சிருக்கோம். ஆனா எந்த ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் இந்த அளவான வரவேற்பு இருந்ததா நான் பார்த்தது கிடையாது. நான் கிட்டத்தட்ட இந்த நாட்டில் பல மேடைகளுக்கு மீட்டிங்க்கு போயிருந்தேன். எங்க போனாலும் கடல் அளவான மக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருக்கு ஆதரவு அளிக்கணும் இருக்கிறாங்க. அப்ப நான் ஒரு 4-5 பேர்ட்ட கேட்டேன், என்ன திடீர்னு நீங்க எல்லாம் இதுக்கு முன்னாடியும் தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கேட்டிருந்தாரு, அப்பெல்லாம் நீங்க இந்த ஆதரவு கொடுக்கலாம், ஆனா இந்த நேரத்தில் கொடுக்குறீங்களே என்ன? அவங்க எல்லாம் சொல்றது என்னன்னா, 22ஆம் தேதி நாங்க போய் போலிங்ல நிக்க முடியாதுங்க, 22ஆம் தேதி நாங்க போய் டீசலும் பெட்ரோலும் போடுறதுக்கு நிக்க முடியாதுங்க, 22ஆம் தேதி எங்க அப்பா அம்மா ஆஸ்பத்திரி கூட்டு போனா மருந்துக்கு நாங்க நிக்க முடியாதுங்க, 22ஆம் தேதி நாங்க கரண்ட் பில் கட்ட முடியாம தடுமாற முடியாதுங்க. இவங்க சொல்ற ஒவ்வொரு இதுவும் சிந்திச்சு பார்க்க போனா மீண்டும் இந்த நாடு ஒரு இருண்ட சூழ்நிலைக்கு தள்ள போதா இல்லையான்னு சிந்திக்க வைக்குது எல்லாத்தையும். இந்த நாடு வரலாற்று, இலங்கை வரலாற்றிலே சரித்திரத்திலே 2021-22 பாதிப்படைஞ்ச மாதிரி என்னைக்குமே ஆனது கிடையாது. அந்த சரித்திர வீழ்ச்சியை முறியடிச்ச சரித்திர நாயன் ரணில் விக்ரமசிங்கிறது யாரும் மறுக்க முடியாது. அப்ப ஜனாதிபதி அவர்கள் அந்த நாட்டை கட்டி எழுப்பிட்டு இருக்கிற நேரத்தில் அவரோட சேர்ந்து நம்ம பக்கபலமா இருந்து கௌரவ அமைச்சர் நிமால் சிறிபால எந்த பக்கம் இருக்கிறாரோ பதில டிஸ்ட்ரிக்ட்ல எந்த மாற்று கருத்து கிடையாது, அந்த பக்கம் தான் ஜெயிக்கும். நிமால் சிறிபால எந்த பக்கம் இருக்கிறாரோ அந்த பக்கம் தான் ஜெயிக்கும் பதில டிஸ்ட்ரிக்ட்ல. ஏன்னா அவர் மக்களுக்கு அவ்வளவு சேவை செஞ்சிருக்கிறார். அவர் செஞ்ச சேவைகளை யாராலுமே மறுக்க முடியாது. அப்ப அப்படி இருக்கிற சூழ்நிலையில கௌரவ நிமால் சிறிபால அவர்களோட வழிகாட்டலிலும் இந்த மாவட்டத்தோட மக்களின் நலன் கருதியும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களோட இந்த மாவட்ட மக்கள் அதிகூடிய அளவில் பயணிக்கிறாங்க. இந்த தேர்தலில் உறுதியா சொல்ல முடியும், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 1 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் பதுளை மாவட்டத்தில் வெற்றி பெறுவார். இலங்கையில் இருக்க அனைத்து மாவட்டங்களை விட பதுளை மாவட்டத்தில் அதிகமான வாக்குகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவார்கள் என்ற மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி மலைய மக்கள் எடுத்துட்டா தோட்ட தொழிலாளரோட சம்பள பிரச்சனை. ரணில் விக்ரமசிங்க அவர்களோட ஆட்சியில் 450 ரூபாய் அடிப்படை சம்பளம் உயர்த்தப்பட்டிருக்குது. 1 ரூபா 2 ரூபாயில 450 ரூபாய் அடிப்படை சம்பளம். மீதி இருக்க 350 ரூபாயும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஏத்தி தரேன்னு சொல்லி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தலுங்கிறது வெளிச்சத்துக்கும் இருட்டுக்குமான போட்டி, பொருளாதார வளர்ச்சிக்கும் பொருளாதார வீழ்ச்சிக்கும் இருக்குமான போட்டி, இந்த நாடு முன்னேற்றத்துக்கும் இந்த நாடு பின்தள்ளுறதுக்கும் இருக்கிற போட்டி. இது எல்லாத்தையும் முன்னெடுத்து வழி நடத்தக்கூடியவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்புல ஒரு கட்டாயத்தில் அவர் இருக்கிறாரு. அவரோட சேர்ந்து நாங்கள் எல்லாம் கைகோர்த்து இன்னைக்கு அவர் வெற்றி பெற வைக்கிறோம். அதே மாதிரி मैं तो इन्ना घर सामियान से के अवसर आई मैं इला सियोर कट्टीट आई बुआन मम क्यों अधिकरू जाना आई तुम आगे मैं रटे का कोई पता क्यों उड़ा में नॉर्दर्न प्रोविंस की होतरी सदर्न प्रोविंस की होतरी वेस्टर्न प्रोविंस की होतरी ईस्टर्न प्रोविंस की कोई पता क्यों रनिल 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 तमाई थी अनवा ये तुम आगे नाम एक मैं सती में कोई पद्धत क्यों ये तुम नाम तमाई महाजनता ओक्कम किए नो ये वाके मैं डिस्ट्रिक्ट एक गरु निमाल सिरिपाल अमित तुम करपु सेवे एक अभी अनिवार्य
කියන්න ඕන. එතුමා කොයි පැත්තේ කොයි ඉඳලා එතුමා කවුද ජනාධිපතිතුමා කියලා මේ සපෝට් එක දෙනෝ ඒ පැත්ත තමයි මේ ඩිස්ට්‍රික්ට් දිනනවා දිගටම. ඒක ආදේට නෙවෙයි. මම දේශපාලන ආපු දවසේ ඉඳලා නිමාල් සිරිපාල ඇමතුමා මේ ඩිස්ට්‍රික්ට් එක කොයි පැත්තේ ඉන්නවද ඒ පැත්ත තමයි දිනනවා. එතුමාගේ සේවාව ඒ විදිය. එනිසම එතුමාගේ විශේෂ ශ්‍රුතිය එකම කියන්න වෙයි. ඒ වගේ මෙතන ඉන්න හරින් ෆර්නෑන්ඩෝ ඇමතුමා ගොඩක් විශාල සේවය මේ පළාතට කරලා තිනවා. ඒ වගේ ආණ්ඩුකාරතුමා අනුර විධානගම ආණ්ඩුකාරතුමා ඒ විදිය චාමර ඇමතුමා මේජ දේනිපිටිය මන්ත්‍රීතුමා වඩිවේල් සුරේෂ් මන්ත්‍රීතුමා අරවින්ද කුමාර මන්ත්‍රීතුමා ඒ වගේ මෙතන මේ අජිත් මන්ත්‍රීතුමා මේ වගේ ගොඩක් කට්ටිය මෙතන ඉන්නවා. ඔක්කොම රෝසි සේනානායක මැඩම් ඉන්නවා. ඒ වගේ දලතා මැඩම් ඉන්නවා. මෙතන එන සියලුම මා ජනතාවට වෙඩිපර සේව කරපු දේශපාලන කට්ටිය තමයි මේ පැත්තේ ඉන්නවා. අනිත් පැත්තක් බලුවොත් කිසිම සේවා කරන්නේ නැතුව ඒ පැත්ත වාඩිලා ඉඳලා පත්තරෝ ටීවී කතා විතරයි කතා කරලා යනවා. මේ ඩිස්ට්‍රික්ට් එකේ නිමාල් සිරිපාල ඇමතුමා දීපු මේ රැකියාව ජොබ් එක වෙන කාටවත් මේ ඩිස්ට්‍රික්ට් එකේ දීලා නැහැ. මේ ඩිස්ට්‍රික්ට් එකේ මේ හරින් ෆර්නෑන්ඩෝ ඇමතුමා කරපු වැඩ එක වෙන කවුරුත් කරලා නැහැ. චාමර ඇමතුමා කරපු වැඩ එක වෙන කවුරුත් කරලා නැහැ. ඒ වගේ මේ ඩිස්ට්‍රික්ට් මේ පැත්තේ ඉන්න ඔක්කොම වැඩකාර නායක තමයි ඉන්නවා. අනිත් කට්ටිය වගේ කතා කරලා කට්ටිය නැහැ. ඒ නිසා මේ ඔක්කොම එකතු කරලා මට අනිවාර්ය කියන්න පුළුවන් මේ ඩිස්ට්‍රික්ට් ලංකාවේ ඉන්න සියලුම ඩිස්ට්‍රික්ට් වලට වෙඩිපර ඡන්දයක රනිල් වික්‍රමසිංහ දිනනවා කියලා. රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමාට ජය වේවා කියලා මම කතා ඉවර කරනවා. බොහොම ස්තුතියි. இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com வைப்ஸ்நியூஸ்.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.